காஞ்சிபுரத்தில் உள்ள ஹோட்டல்களில் சிலிண்டர்கள் கையிருப்பு இன்னும் 2 தினங்கள் மட்டுமே உள்ளதால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹோட்டல் உரிமையாளர் சங்க செயலாளர் இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஏற்கனவே ஹோட்டலில் உள்ள உணவுப் பொருட்களின் எண்ணிக்கையை குறைத்து கொண்டு வருவதாகவும், இதே நிலை தொடர்ந்தால் 2 நாட்களுக்கு பிறகு ஹோட்டலை மூடும் நிலைக்கு தள்ளப்படுவோம் என கூறினார். ஹோட்டல் தொழிலை நம்பியுள்ள 50,000 தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்தார். காஞ்சிபுரம் ஹோட்டல்கள் சங்கம், என்னுடைய பேர் இஸ்மாயில், மாநகர செக்ரட்டரி. காஞ்சி மாநகர ஹோட்டல்கள் சங்கம் செக்ரட்டரி. அதாவது கடந்த 4 நாட்களாக சிலிண்டர் மிகவும் தட்டுப்பாடு உள்ளதால் எங்களால் தொழிலே செய்ய முடியவில்லை. எப்படி தொழில் செய்வது என்று அனைவருக்கும் புரியவும் இல்லை. காலையிலிருந்து சங்கத்தில் நான் செக்ரட்டரியாக இருக்கிறதுனால அனைத்து ஹோட்டல்காரங்களும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களால் பதில் கூட சொல்ல முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட்டு சீக்கிரமாக பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணணும்னு கேட்டுக்கிறேன். அதேபடியாக இப்போது கேஸ் கிடைக்கிற இன்னும் இருக்க கையிருப்பு எங்களுக்கு 1 or 2 days இல்லை 3 days தான் வரும். ஒரு 2-3 நாளைக்கு தான் எங்களால் கேஸ் சப்ளை அதாவது பொருளுங்களை சப்ளை பண்ண முடியும். இப்போவே ஐட்டம்ஸை குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹோட்டல் சங்கத்தில் இந்த ஹோட்டலுங்களில் ஐட்டம்ஸை குறைச்சி இப்போ என்ன பண்ணுறோம், வரவங்களுக்கு ரெகுலராக கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக போடுறத பல்காக போட்டு வச்சு தான் கொடுக்க முடியுது. அப்போ சூடு ஆயிடுச்சுன்னு ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கஸ்டமர். அதுவும் எங்களுக்கு சஃபர் ஆகிறோம் நாங்கள்.